பணிகளுக்கு நிவாரணம் வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழையால் ஏற்பட்ட பயிர் சேதம் குறித்து கணக்கெடுப்பு பணிகளை தொடங்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள், நிவாரண நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், கனமழையால் தாழ்வான இடங்களில் தேங்கியுள்ள மழைநீர் வடிவதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும், 39 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கும் அண்மை செய்தியை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். முதல்வர் வேறு என்ன மாதிரியான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்? விவரம் என்ன? டிட்வா புயல் பாதிப்பு மற்றும் வடகிழக்கு பருவமழை காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு முக்கிய ஆய்வுக் கூட்டத்தினை மேற்கொண்டார். இதில் வருவாய்த்துறை செயலாளர், பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர், வேளாண் துறை செயலாளர் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட மிக முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால், டிட்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் பெய்துள்ள கனமழை மற்றும் பிற மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் பயிர் சேதம் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நெற்பயிர் சேதம், இதர பயிர்கள் சேதம், தோட்டக்கலை பயிர்கள் சேதம் குறித்து கணக்கெடுப்பு பணிகளை உடனடியாக தொடங்கி அது தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மேலும் கனமழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் தேங்கியுள்ள வெள்ள நீர் வடிவதற்கு அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அக்டோபர் மாதம் வரை பாதிக்கப்பட்ட 4235 ஏக்கர் வேளாண் பயிர்கள் மற்றும் 345 தோட்டக்கலை பயிர்களுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிலையிலிருந்து உடனடியாக நிவாரண தொகை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகள், இதர வீடுகள், சேதங்கள், மனித உயிரிழப்புகள், கால்நடை உயிரிழப்புகளுக்கு போன்றவற்றிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விரைந்து நிவாரணம் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில், அதாவது 38 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான குடிநீர், உணவு, மருத்துவ வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்த முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். கண்ணன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.